கட்சியினர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி கார்த்திகேயன், தற்போதைய இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க? கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய இடத்திலிருந்து அதிமுக பாஜக இன்னும் இறுதி செய்ய முடியல. ஆனால் இப்போது பாமகவுடைய இந்த முடிவு என்பது வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக களம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இதில் நீங்கள் சொன்னது மாதிரி வந்து திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தொகுதியிலே முடிச்சுட்டு அவர் பிரச்சார தேதியை அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஓகே, அவர்கள் வலுவாக களமிறங்கிறார்கள். 2019 ஒரு கொஹசிவ் யூனிட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே போல் இயல்பாகவே அந்த கூட்டணிக்கு இருக்கக்கூடிய அந்த சினர்ஜி ப்ளஸ் அவங்களுக்கு கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இதெல்லாம் சேர்ந்து வலுவாக களமிறங்குறாங்க. எதிரணி வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய திமுகவிற்கு தலைமையிலான கூட்டணிக்கு அவர்களுடைய பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து ஆட்சி அதெல்லாம் தாண்டி எதிரணி வந்து பொதுவாக டிவைடடாக இருக்கிறதே ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவர்களோட இயல்பான இன்ஹரன்ட் ஸ்ட்ரென்த் எல்லாம் தாண்டி ஓகே அதை தாண்டி இங்கே பிரிஞ்சு இருக்கிறனால வந்து நேச்சுரலாக வந்து அந்த ஓட் டிவிஷன்றது வருது. அதில் அதிமுகவை தான் நான் இன்றளவும் சரி அதிமுக தான் எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு பெரிய த்ரெட். இந்த சென்ஸ் சேலஞ்சிங் பிரதான எதிர்க்கட்சியாக இருப்பாங்க. அவர்கள் தான் வந்து கூட்டணிகள் அமையலனாலுமா கூட்டணிகள் அமையலன்னா அதுன்னு அவர்கள் வாக்கு சதவீதத்தில் வந்து கொஞ்சம் சர்க்கிள் இருக்கலாமே ஒழிய வெற்றி வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு நான் சொல்ல விரும்பல. நான் சொல்வது வந்து இன்றளவும் திமுகவை சேலஞ்ச் செய்யக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய கட்சி வந்து அதிமுக தான். நீங்க கட்டமைப்பு சார்ந்து சொல்றீங்களா அல்லது வாக்கு சதவீதமாக சொல்றீங்களா? இரண்டுமே பாத்தீங்கன்னாலும் அதிமுக தான் வந்து டெஃபினட்டா அந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஓகே, பாஜக வந்து அந்த கட்சி வந்து பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க. திரு அண்ணாமலை தலைமையில் என் மண் என் மக்கள் பிளஸ் பல்வேறு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. பிரதமர் தொடர்ந்து வர்றாரு. ஓகே, ஆனாலும் வந்து அதிமுகவுடைய அந்த இரண்டாம் நான் மறுக்கவே இல்லை. பிரதான எதிர்க்கட்சி அதிமுக இன்னும் கட்டமைப்போட இருக்கக்கூடியது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க அதோட ஸ்ட்ரென்த் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா கூட்டணிக்கு போகக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்கள் அதை பார்க்கலையா? அப்போ பிஜேபி இங்கே வெற்றி பெறக்கூடிய ஒரு அணியாக இருக்கும்னு தானே பாமகவோ அல்லது ஏற்கனவே முடிவெடுத்த திரு ஜி.கே. வாசன் உள்ளிட்டவர்களோ அங்க இருக்காங்க. அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்க? இல்ல, உண்மையிலே வின்னபிலிட்டி தான் அவர்களை தீர்மானிக்குது. அவர்கள் கூட்டணி வைப்பதை தீர்மானிக்குதுன்னா அவங்க ஐடியலி வந்து ஏடிஎம்கேவோட தான் போறது தான் சரியா இருக்கும். அந்த இரண்டாம் பெரிய கட்சின்றதை தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு கட்சி வெற்றி பெறது தானே பார்ப்பாங்க இல்லையா? நிச்சயமா. ஆனா அந்த தாண்டி வேற கன்சிடரேஷன் இருக்கிறதா நான் பார்க்குறேங்க. பாமகவை பொறுத்தவரை இல்லை வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸாக இருந்தாலும் சரி, உண்மையிலே வின்னிங் பொசிஷனுக்கு போகணும், இல்லை டிஎம்கேவை சேலஞ்ச் பண்ணி அவங்க 38 சீட் இருக்கிறத டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா அதிமுகவோடு போவது தான் சேஃப் பெட்டு. ஆனால் அதை ஏன் வந்து அவர்கள் மறுதளிக்கிறார்கள் தான் எனக்கு விளங்கலை. அவர் வேலை அதர் கன்சிடரேஷன்ஸ் ராஜ்யசபா சீட்டுகள் கொடுப்பதாகட்டும், இல்லை ஒன்றியத்தில் பவரில் இருக்கக்கூடிய பாஜகவோடு போவதனால் வந்து நமக்கு அதிகமான வாய்ப்புகள் போஸ்ட்போலில் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஒருவேளை வந்து பிரதமர் மினிஸ்டீரியல் பர்த் கிடைக்கலாம், ஒரு மந்திரி சபை கிடைக்கலாம், அது போன்ற கன்சிடரேஷன் இருக்கா அப்படின்னு தெரியல. இன்ஃபேக்ட் 2026 பெர்ஸ்பெக்டிவ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா பாமக போன்ற கட்சிக்கெல்லாம் வந்து அதிமுகவோட திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோட போவது தான் வந்து சரியான முடிவாக இருக்கும்ன்றதான் என்னுடைய கருத்து. ஓகே, ஆனால் அதை வந்து அவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக மறுதளிக்கிறார்கள். இது இன்ஃபேக்ட் நேத்திக்கு வந்து அதிமுக போறாங்கன்றது இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் போய் சந்திச்சுட்டு வந்தார். இன்னைக்கு வந்து நியூஸ் 18ல தான் நான் பார்த்தேன். அதுல வந்து பாஜகவோட போறோம்னு உறுதி செய்யறோம் 10+1 சீட்டுன்னு சொல்லி சொல்றாங்க. திரு வடிவேல் ராமணன் பேட்டியாவே கொடுத்து அதுதான் நான் பார்த்தேன், அந்த செய்தியை பார்த்தேன். அப்போ உண்மையிலேயே அதுதான் ஒரு பெரிய வியப்பா இருக்கு. இதெல்லாம் வந்து பாஜக எடுத்த இது இந்த கடந்த 2 ஆண்டுகளாக எடுத்த நடவடிக்கைகளோ இல்ல பிரதமரோட தொடர் வருகையோ இதனால வந்து உந்து சக்தியாக இருந்து இந்த கட்சியில் இந்த முடிவு எடுத்ததுன்னு என்னால் நம்ப முடியல. ஓகே, அது நிச்சயமாக அதர் கன்சிடரேஷன்ஸ் தான் எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் வந்து பாமக செல்வாக்காக இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த 10-12 தொகுதிகளில் அதிமுக தான் ஒப்பீட்டளவில் நான் சொல்றேன். பாஜகவை விட இந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவைலபிள் வின்னபிள் அலையன்ஸ்ன்றது அதிமுக பாமக சேலஞ்சிங் பொசிஷன்ல இருக்கணும்னா வந்து அதிமுகவோட போறது தான் சரியா இருக்கும். ஆனால் அவர்கள் வந்து அதை தவிர்த்து விட்டு வந்து பாஜகவோட போறாங்க. இல்ல, இப்போ வரக்கூடிய தகவல்கள் இன்னும் எல்லாமே ஏன்னா அரசியல் வந்து மாற்றங்களை சந்திச்சுட்டே இருக்கிறதுனால தேமுதிகவையும் கூட இன்னமும் விடாமல் பாஜக பேசிக் கொண்டிருக்கிறதுன்னு பிஜேபி தரப்புல மறுப்பதற்கு அது கூட எடுக்கும் என்பதெல்லாம் நம்ம பொறுத்து இல்ல. அதை பாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு நான் வந்து கிருஷ்ணசாமி அவர்களே கூட மனமாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் பாஜகவோடு இணைவதற்கு அப்ப வியூகங்கள்ல பிஜேபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு வியூகமா பார்க்கலாம், ரிசோர்ஸாவும் பார்க்கலாம். நீங்க வந்து அதை அந்த எந்த விதத்துல பார்த்து அவங்க வரப்பா ஈர்க்கப்படுறாங்க அப்படின்றது நம்ம அதுக்கு பல்வேறு காரணிகள் இருக்கு. ரைட், அது நம்ம பிஹைண்ட் த டோர் நடக்கக்கூடிய பிஹைண்ட் தி சீன்ஸ் நடக்கக்கூடிய நெகோசியேஷன் என்னன்றது நமக்கு தெரியாது. என்னென்ன கன்சிடரேஷன்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் கொடுக்கப்படுதுன்னு நமக்கு தெரியாது. ஓகே, நீங்க தொடக்கத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்ப இங்க வந்து வாக்குகள் டிவைடட் அப்போசிஷன்ங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னீங்க. ஆன் த அதர் ஹேண்ட் இங்கே வந்து பிஜேபி எதிர்ப்பு என்பதை மையப்படுத்தி தான் திமுக தொடர்ச்சியாக பயணிச்சுட்டு இருக்கு. 2019, 2021 எல்லாத்துலேயுமே
இப்ப அதிமுகவும் அந்த நிலையில இருக்குதுன்னா இப்ப பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளும் இங்க சிதறுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கு, நிச்சயமா இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஆனா என்னன்னா பிஜேபி எதிர்நிலையில் இருக்கக்கூடிய யார் அதை அதிகமா சேலஞ்ச் பண்ணக்கூடிய பொசிஷன் இருக்காங்கன்ற விஷயத்துல மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்றத பார்க்கணும். இங்க ஒரு கூட்டணியாக இந்திய அளவுல இந்தியா கூட்டணின்னு சொல்லி தேசிய அளவுல ஒரு கூட்டணியா உருவெடுக்கிறதுன்றது திமுகவுக்கு ஒரு பெரிய பலம். ஓகே, அது வெறும் தமிழ்நாடு சார்ந்த ஒரு மூவ்மெண்ட் இல்ல, தேசிய அளவுல நேற்றுக்கு ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ யாத்திரா நிறைவுல பார்த்தோம். அப்ப அந்த மொமெண்டம் நிச்சயமா அந்த நம்பகத்தன்மை கூடுதலாக கிடைக்குது. அப்போ இயல்பாகவே நீங்க பாஜகவிற்கு ஓட்டு போட வேண்டாம் நினைக்கக்கூடிய வாக்காளர்கள் பிட்வீன் டிஎம்கே கூட்டணி அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்தியா கூட்டணியை தான் ப்ரிஃபர் பண்றதுக்கான வாய்ப்புகள் பிரதானமா இருக்கு. பிளஸ் நீங்க இன்கன்சிஸ்டன்சிஸ், நீங்க இப்போ மதசார்பற்ற கட்சி அப்புறம் வாக்குகள் அதை மத சிறுபான்மையினரை ஈர்க்கறதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறார். அவர் பாஜகவை துண்டித்ததற்கு கூட ஒரு காரணம் கூட சொன்னார், சிஏ எங்களால் தான் தள்ளி போடப்பட்டதுலாம் சொன்னார். ஆனா அது அந்த அக்செப்டபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த கன்வின்ஸ் பண்ணிட்டாங்களா, அந்த தகவலை மக்கள்கிட்ட சக்சஸ்ஃபுல்லா கடத்திட்டாங்களா அப்படின்றதுல சில சந்தேகங்கள் இருக்கு. சோ டிவைடட் அப்போசிஷன் திமுக கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ், பெரிய அட்வான்டேஜ். ஓகே, பேசலாம். முதல் கட்ட கருத்தை அதை எடுத்துக்கிறேன். டாக்டர் சுமந்த், எப்படி பாக்குறீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முடிவு? இப்போ அவங்க அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க. அதாவது பொதுச் செயலாளர் சொல்றாருன்னா இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பேட்டியாவே கொடுத்துட்டார் நியூஸ் 18ல. அப்போ இந்த முடிவு என்பது என்ன விதமான தாக்கத்தை உண்டாக்கும்? களம் இங்கே எப்படி மாறுதுன்றீங்களா? திரு கார்த்திகேயன் சொல்றாரு எப்படி போனாலும் அதிமுக தான் இங்கே போட்டி திமுக கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும் தான் இருக்குங்கிறாரு. உங்க பார்வை என்ன? சில தொகுதிகளை தவிர போட்டி திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் இருக்கும். அதிமுக கூட்டணி இப்போ கிட்டத்தட்ட இல்லை. திமுக கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும் தான் இருக்கும். அதிமுக ஒரு வலுவான கூட்டணி அமைத்திருந்தார்கள் என்றால் சில இடங்களில் வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கலாம். அந்த கான்டெஸ்ட் கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருந்திருக்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கிறது. அதன் காரணமாக இந்த போட்டி ஒரு நேரோ டைட் ஃபைட்டா இருந்திருக்கலாம். ஆனால் அது நடக்காமல் போனது இந்த எதிர் அணிகள் பிளவுபட்டது. அதற்கு பிறகு அதிமுகவோட பாமக போகாமல் பாஜகவை தேர்ந்தெடுத்தது. ஸோ இதனால நிச்சயமா திமுக கூட்டணிக்கு இன்னொரு கம்ஃபர்டபுள் விக்டரி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவுக்கு ஒரு பெர்செப்ஷன் பேட்டில் ஒரு சின்ன செட்பேக்கா மாறுமா? அவங்களுக்கு வர வேண்டிய நிச்சயமாக அதிமுக பண்ண மிகப்பெரிய தவறு கடைசி நிமிஷம் வரைக்கும் வருவாங்க. அந்த கட்சியினுடைய பலவீனம், அந்த தலைமை அது சரியா கையாளல. இத 3 நாட்களுக்கு முன்பு வந்தாங்கன்னா வரட்டும், இல்லைன்னா இல்ல, இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் 7-8 வேட்பாளர்கள்னு அறிவிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக மக்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க. சரி, அதிமுக ஒரு வலுவான கட்சி, அவர்கள் தைரியமாக செல்கிறார்கள்னு. இல்ல, ஆனா அவர் மெகா கூட்டணின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டார் இல்லையா? அதுக்கு பிறகு அதுல இருந்து அவர் பின்வாங்க முடியல. இல்ல கார்த்திகை செல்வன், நாங்கள் மெகா கூட்டணிக்கு முயற்சி செய்தோம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேல எங்களால அதை கட்டமைப்பதற்கு எங்களால முடியல. அது என்ன காரணங்கிறது கூட அவர் ஒரு சூசகமாக சொல்லி இருக்கலாம். ரைட்டா? ஓகே. சோ நீங்க எதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அறிவிப்பு கொடுக்கிற வரைக்கும் நீங்க காத்துட்டு இருந்தீங்க? உங்களுக்கு நேத்து மாலை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அதிமுக பக்கம் திருப்பி வரக்கூடும். அவர்கள் அதிமுகவை பயன்படுத்தி கொண்டு பாஜகவோட அவங்களுடைய டீலை வலுப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. அப்படிதான் பாக்குறீங்க? அது கூட உங்களால ஜட்ஜ் பண்ண முடியல பாட்டாளி மக்கள் கட்சி. இல்ல, அது அப்படிதான் பாக்குறீங்களா? பிஎம்கே நேற்றைய சந்திப்புங்கிறது இங்க பார்கெனிங்கான ஒரு இடமா அல்லது இங்க அவங்களுக்கான ஒரு சீட்டுகளை பெறுவதற்கான ஒரு சந்திப்பா அதை பார்த்தாங்கன்றீங்களா? அதாவது உங்களுடைய பார்கெனிங் பொசிஷனை வலுப்படுத்தணும். சோ நாங்க இன்னும் உங்களுக்கு கமிட்டடா இல்ல, நாங்க திருப்பி அதிமுகவோட பேசுவோம் அப்படின்னா என்ன ஆகும்? சரி, இவங்க ஏதாவது சரி கூடுதலா ஏதாவது ஒண்ணு கொடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்கெனிங் பொசிஷன். ஆனால் எனக்கு என்ன புரியல, அதுல ஒரு விஷயம் இப்ப கார்த்திகேயன் என்ன சொல்றாருன்னா வின்னபிள் சீட்ஸை பத்தி பேசுறாரு. நீங்க 10 இடம் வாங்குறீங்க அல்லது 12 இடம் வாங்குறீங்கிறத தாண்டி வெற்றி பெறக்கூடிய இடங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். அப்படின்னா அது அதிமுகவோட தானே இருக்கும். இல்ல, அதுதான் சொல்றேங்க கார்த்திகை செல்வன். வெற்றி இப்போ ஒரு விஷயம் பாருங்க, நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே அடுத்த 1-2 நாட்களில் முணுமுணுப்புகள் உறுதியாக வரும். பாட்டாளி மக்கள் கட்சியில பலர் தொண்டர்கள் நிச்சயமாக இந்த கூட்டணியை வரவேற்கல. அது முன்னாடியே அவர்கள் தெரிவித்திருக்கும் இருக்கிறார்கள். சிலர் சமூக வலைதளங்களை அதை பத்தி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்று
பாமக இவர்களோட போகுது, பாஜகவோட போறாரு. அதிமுக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி திருப்பி மன்சூர் அலிகானோட திருப்பியும் பேச்சுவார்த்தை நடத்துறது கூட முயற்சி செய்யலாம். ஏன்னா எவ்வளவு ஒரு பெரிய கட்சி இந்த லெவலுக்கு ஒரு தைரியமற்று இருக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு அது பலவீனம் தான். அது தேர்தல்ல மக்கள் ஒரு 4 நாள் முன்னாடி எங்களுக்கு கூட்டணி யார் வருகிறார்களோ வரட்டும், எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 10 இடங்களில் இவர்கள் தான் வேட்பாளர்கள், நாங்கள் தேர்தல் பணிகளை துவங்குகிறோம் பண்ணிருக்கணும். அது வரைக்கும் நாளைக்கு தேமுதிக நாங்க வரல வேற யாரோட போறோம் சொல்ற வரைக்கும் காத்துட்டு இருக்க போறாங்க போல இருக்கு. ஓகே ஃபைன். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிற டாக்டர், அதுக்கு பிறகு